எப்போ பாரு திமுகவை விமர்சனம் பண்ணிட்டே இருக்கீங்க. முதலீடு வரல, ஒன்றும் வரல, சும்மா புரிந்துணர்வு ஒப்பந்தம் மட்டும் போட்டுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஜூனியர் குப்பனாக்கு பிரியாணி வாங்குறியா சார் முதலீடு பண்றாங்க சார். ஜூனியர் குப்பனா 100 crore இன்வெஸ்ட்மெண்ட் 300 பேருக்கு வேலை கிடைக்குதான். அதே மாதிரி இன்னொரு நிறுவனமும் பண்றாங்க, அனில் சேமியா. அடுத்து முதலீடு பண்ணுற நிறுவனங்களோட பேரை சொல்லவா? சொல்லுங்க சார். பொம்மி நைட்டிஸ், மான்மார் குடைகள், ராம்ராஜ் காட்டன் வேட்டிகள். ஏன் அதெல்லாம் முதலீடாக தெரியலையா? மைசூர் பாக்காரன்ட்ட வாங்குறீங்க, இப்போ அடுத்து பிரியாணி கடைக்காரன்ட்ட வாங்கிறீங்க. இதெல்லாம் முதலீடாப்பா. இது எனக்கு ட்ராமா பண்ணுறதுனாலும் கொஞ்சம் லாஜிக்கலாக பண்ணுங்க ட்ராமா. ஜூனியருக்கு இப்போ நான் முதலீடு பண்ணியிருக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு சொன்னால் சிரிக்க மாட்டாங்களா? அப்போ நீங்க என்ன கேட்பீங்கன்னா, அப்புறம் எதுக்கு ஸ்பெயினுக்கு போனீங்க? ஏங்க அதுக்கு லாஜிக்கலாக பண்ண மாட்டீங்களா? நீங்கள் இந்த மாதிரி ஒரு அறிவு வளர்ச்சி குன்றிய ஒரு நபரை நீங்கள் தொழில்துறை அமைச்சராக போட்டால் என்னென்னலாம் நடக்கிறது தெரிகிறதா? அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? சார் இப்போ அது ஒரு பிசினஸ். அவன் பக்கத்து ஸ்டேட்டுக்காரன் கூகுளை கூட்டின்னு வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறான். 15 பில்லியன் டாலர். நீங்க அனில் சேமியா, பொம்மி நைட்டி, மைசூர் பாகு இல்ல சிரிக்க மாட்டாங்களாப்பா? இது தெரியல பாத்தியா உங்களுக்கு? இல்ல சார், மக்களே நம்ப வச்சிட்டாங்க சார் இதெல்லாம் முதலீடுன்னு சொல்லிட்டு. அது என்னப்பா முதலீடு? பிரான்ச் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க, அது முதலீடாப்பா? நீ கூட நாளைக்கு பிரான்ச்சைசி எடுத்து நீ கூட பிரான்ச் ஓபன் பண்ணலாம். நீ முதலீட்டாளரா? பிரிகேட முதலீடு ஞாபகம் இருக்கா? சார் அனில் சேமியாவை சொல்றாங்க, நீங்க பிரிகேட சொல்றீங்க. நான் அந்த தொழிலை நான் குறைச்சி பேசலாமா? பொம்மி நைட்டியா இருக்கட்டும், அனில் சேமியாவா இருக்கட்டும், அந்த குப்பனாவா இருக்கட்டும், நான் அதை குறைச்சி மதிப்பில்லை. பட் ஹுண்டாய் முதலீடா, BMW முதலீடா, செயின்கோபைன் முதலீடா, ஃபோர்டு முதலீடா, அனில் சேமியா முதலீடா? சார் இவங்களாம் உள்ளூர்காரங்க சார். இதுல என்னையா முதலீடு இருக்கு? இவங்க பிசினஸ் பண்றாங்க. ஆமா, இதுக்கு எதுக்கு ஸ்பெயினுக்கு போனீங்க?